பாத்தியாப்பா, தனக்கு மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்காம தன்னை சுத்தி உள்ளதுகளுக்கும் கிடைக்கணும்னு நினைக்குது பாரு. இந்த புத்தி கொஞ்சமாவது மனச புயலுக்கு இருந்தா எந்த உசுறு நாதியத்து சாகாது. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கப்பா, உலகத்திலேயே பெரிய சேமிப்பு எதுனா மனுஷ பைய கஷ்டப்படுறது உதவுறது. நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இன்ஜினியர் ஆகிறிய டாக்டர் ஆகிறிய அது உன் விருப்பம். ஆனா இந்த அப்பனுக்கு ஏதாவது செய்யணும் நினைச்சீங்கன்னா நீ இப்படி இருக்கணும்பா. ஆமா, உங்க வீடு கூட விளங்கிரு. ஆனா தேர்தல் நிக்கிற அரசியல் கட்சி ஒரு வீட்டுக்குள்ள பூந்து வைய சுத்தா சப்ஜாட காலியாக போயிரும்ல. பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தண்ணி இழுத்துட்டு இருக்குதுங்க. 10 நாள்ல பைப் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 10 நாள்ல முடியுங்களா? 10 வருஷமானாலும் முடியாதுடா. போடுறானுங்க, இன்னும் ஆட்சி கவிழ்ல அப்படியே மெயின்டைன் ஆகுது. கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம்ல. பழக்கம் இல்லடா, இப்ப தாண்டா பிரசிடண்ட் ஆயிருக்க. போக போக தானே கத்துக்கோணும். எதுக்காக எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற? எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சாக்க? இல்லைங்க, அது இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியுமா. சரி, எல்லாத்தையும் நீங்க ஊரை கொள்ளை அடிக்கலாம் திட்டம் போட்ட. எங்க மாமா ஜெயிக்கிட்டுங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ள தாங்க முடியல. இதுல இவரும் ஜெயிக்கணுமா, இவங்க மாமனும் ஜெயிக்கணும். எம்எல்ஏங்கிறது தொழிலுங்களா? பெரிய பிசினஸ் இல்ல அப்படிங்களா? வீடு சைஸ் பாரு, அதுல கட்டினது. எம்எல்ஏ ஆகிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். எக்கா, அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லை. வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோப்பனாக கிடக்குது. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்